ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 14/2/2024 50/50 FF 84க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ கட்டாயம் கிடையாது, வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கு பயன்படுத்தியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதனுடைய ஏபிசி போர்டு நம்பர் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 901, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா 922, அதுக்கு முந்தின ட்ரா 255 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்திங்கன்னா பிசி போர்டோட -33, அதாவது பிசியோட நம்ம வந்து 33 கழிச்சோம்னா நம்மளுக்கான சி போர்டு அதோட பெய்ட்ஸுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 775 கொண்டு வந்திருக்கேன். இந்த 775 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 775 இதோட -3 and 3. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 3ல் 5 போயிடுச்சுன்னா 2, இங்கே 7ல் 3 போயிடுச்சுன்னா 4 அல்லது 2 நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சி போர்டு நண்பா. 4 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 775க்கு அப்புறம் 4 அல்லது 2 சி போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 882 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பிசியோட நம்ம வந்து 33 மைனஸ் பண்ணுறோம். இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட்டு. டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போது 882 பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 882 இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 882 இதோட நம்ம -33 இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, 8ல் 3 போயிடுச்சுன்னா 5, 51 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான சி போர்டு 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த ட்ராவல் கிடச்சிருக்க சி போர்டு. இப்போ இந்த 882க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 551 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு மெகா ஹிட்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு வின்னிங் கிடச்சுன்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே 551 கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 551க்கு பார்க்கலாம். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 551 இதோட நம்ம -3 and 3 இப்போ கழிச்சிடலாம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 5ல் 3 போயிடுச்சுனாலும் 2. இந்த ட்ராவில் 2 மட்டும் தான் நண்பா கிடச்சிருந்துருக்கு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 551க்கு அப்புறம் சி போர்ட் 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 551க்கு அப்புறம் 2 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 255 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2, ஆனால் சி போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ நம்ம 255 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இந்த 255 அப்படி கீழே கொண்டு வந்தோம்னா 2, 5 and 5 இதோட -3 and 3 இப்போ கழிச்சிடலாம். 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, இங்கேயும் 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. மறுபடியும் நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு நண்பா. போன தடவை சிங்கிள் 2 வந்து ஏ போர்டில் போயிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கு. அப்போ சி போர்டு 2 மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ 255க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 922 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 அப்படியே ஹிட் ஆகிருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் இருக்குது நண்பா. இப்போ 922 பார்ப்போம். ஸோ 922க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 922 இது அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 9, 2 and 2 இதோட -3 and 3. 3ல் 2 போயிடுச்சுன்னா 1, இங்கேயும் 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இந்த 922க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான சி போர்டு 1 மட்டும் தான் இருக்குது. 922க்கு அப்புறம் சி போர்டில் 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 901 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 901 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட். இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா 5 ட்ரா பார்த்துருக்கோம். ஸோ 5 ட்ராவிலையுமே ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு வந்து சி போர்டு 2, அடுத்த ட்ரா நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே 5-5-1, அதுக்கு அடுத்த ட்ரா ஏ போர்டில் 2, அதுக்கு அடுத்த ட்ரா நம்மளுக்கு 2-2 வந்து பிசி. இப்போ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து சி போர்டில் 1 கிடச்சி 1 அப்படியே ஹிட் ஆகிருக்கு, 901 ரிசல்ட்டு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை சேம் ஃபார்மேட் தான் வச்சு ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போடுறோம், வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தலாம். 901 இதை அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 901 இதோட -3 and 3. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 0ல் 3 போயிடுச்சுன்னா 3, 3 and 2 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் 3 அல்லது 2, 3 அல்லது 2 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம இதை மெத்தட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. இது எல்லாமே புதன் டு புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு கெஸ் பண்ணியிருக்கோம், -3 வச்சு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3 and 2 நம்மளுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நேற்றுக்கான ரிசல்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. புதன்கிழமைனாலே நம்மளுக்கு 50-50 நண்பா. நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் புதன் டு புதன், வியாழன் டு வியாழன், வெள்ளி டு வெள்ளின்னு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இது புதன்கிழமைங்கிறதுனால நம்ம புதன் டு புதன் ரிசல்ட்டை பயன்படுத்தியிருக்கோம். அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டெல்லாம் கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அந்தளவுக்கு புரியாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய புதன் டு புதன் நம்பர்ஸை வச்சு ஏபிசி போர்டு நம்பர்ஸை வச்சு நம்ம பிசி மைனஸ் பண்ணியிருக்கோம். பிசியை பொறுத்த வரைக்கும் 3. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இன்றைக்கி புதன்கிழமை 14/2/2024 50-50 FF84க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே நான் சொன்னது போல் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.